உங்க ஒய்ஃப்க்கு செக்கப் நடந்துட்டு இருக்கு. நீங்க உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஷூர். நீங்களா? ஷர்லனோட புருஷன் நீங்களா? நீ என்ன சொல்ல போறியோ அதை நான் கேட்கவே மாட்டேன். ஆனா நீங்க ஏன் இப்படி? ப்ளீஸ். அம்மா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். அட்லீஸ்ட் இப்போவாது நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும். அதுக்கு நான் இங்கே தான் இருக்கணும். உனக்கு சுதந்திரம் தானே வேணும். கிடைச்சிரும், கூடி சீக்கிரம் கிடைச்சிரும். ஆனா நீ தானேப்பா என்கிட்ட சொன்ன, மாம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னியா இல்லையா? அதனால உன்னை ரெஸ்ட் எடுக்க தான் கூட்டிட்டு வந்தேன். இங்கே ரெஸ்ட் எடு, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ரெஸ்ட் எடு. எவ்வளவு நேரம் வேணாலும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனா அந்த ரூம்குள்ள வெளியில இல்ல. அம்மா என்ன சொல்றீங்க? பிரீதா, நல்ல வேலை நீங்க வந்த. நான் உன்னதான் கூப்பிடலான்னு நினைச்சேன். நீ இங்க கரனோடவே இரு. இவனை பாத்துக்கோமா. முக்கியமா இவனை தனியா விட்டுறாதமா, சரியா? நான் சொன்னதை கேட்டல? பிரீதா உன் கூட இருக்கா. ஆனா அது இதெல்லாம் இல்ல. கேட்டதெல்லாம் போதும். கரண் கொஞ்சம் அமைதியா இரு. ஹலோ சொல்றல, அமைதியா இரு. ஸ்ருதி, நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி கரனோட ரூம்க்கு வந்துரு. இப்பவே இந்த நிமிஷமே. இப்ப ஸ்ருதி எதுக்கு வர சொல்றீங்க? அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பிரீதாவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்தாங்க. அப்ப நான் பிரீதாவை ரூம்ல அடைச்சு வச்சிருந்தேன். இவகிட்ட நான் அங்கிருந்து தப்பிச்சிருன்னு சொன்னேன். ஆனா பிரீதா தப்பிக்கவே இல்ல. ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு ஹால் வழியா உள்ள வந்துட்டா. அதனால இந்த முறை நீயும் அந்த மாதிரி எதுவும் செய்ய கூடாதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் உன்னை கூட்டிட்டு போக கூடாது. அம்மா இதெல்லாம் தப்பு. அதனால ஸ்ருதி இங்க வருவா. அவ வந்து ராக்கி ஆண்டி என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா ஸ்ருதி, இங்க பாருமா, நீ எனக்கு ஒரு சின்ன வேலை பண்றியா? சொல்லுங்க ஆண்டி. கரண் இன்னையில இருந்து இந்த ரூம்குள்ளதான் இருப்பான். அதோட நீதான் இவனை கண்காணிக்கணும். ஒருவேளை இவன் ரூமை விட்டு வெளியில அடி எடுத்து வச்சானா இல்ல தப்பிக்க முயற்சி பண்ணானா நீ அத முதல்ல என்கிட்ட வந்து சொல்லணும், சரியாமா? நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா? ஐ லவ் யூ ராக்கி ஆண்டி. நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே செய்யறேன். மாமா இந்த ரூமை விட்டு வெளியே போறதா இருந்தா முதல்ல உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் நான் கரண் மாமாவை இந்த ரூமை விட்டு வெளியே வரவே விட மாட்டேன். அக்கா, நான் வெளியே கதவை லாக் பண்ண போறேன். நீங்க வெளியே வரீங்களா? எங்க? அது இல்ல, நான் கரண் கூட தான் இருப்பேன். ஓகே மாமா, நான் வெளியே கதவை லாக் பண்ண போறேன். நீங்க வெளியே வரணும்னு எப்பயாவது நினைச்சீங்கன்னா கதவை தட்டுங்க, நான் திறந்துடுறேன். ஓகே, நம்ம போலாமா ராக்கி ஆண்டி? இவனை பாத்துக்கோமா. அம்மா அம்மா நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் செய்ய கூடாது. சொல்ல வேண்டாம். பிரீதா இவனை கூட்டிட்டு போமா. லாக் பண்ணிட்டேன். வெரி குட். ராக்கி ஆண்டி ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொல்லவா? நீங்க சாமியையும் இங்க அனுப்பிடுங்களேன். அது தனியா இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கும். போர் ஐ மீன், ஒருவேளை இங்க 2 பேர் இருந்தா கண்காணிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதுக்குதான். சமீர இங்க அனுப்பணுமா? ஆமா. உன்னால தனியா கண்காணிக்க முடியாதா? ஐயோ, அதெல்லாம் எப்படி முடியும் ராக்கி ஆண்டி? சோ அதுக்கு உனக்கு சமீர் வேணுமா? ஆமா. சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். சமீர. சரி ஆண்டி. நாட்டி கேர்ள். ஸ்ருதி, ரியலி தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நீ என்னோட கரணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. அது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல காரியம். ராக்கி ஆண்டி, நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன வேலைக்காகலாம் நான் ஒன்னும் பிறக்கல. பெரிய 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 வேலைக்காக தான். ரொம்ப பெரிய பெரிய.
சமீர அனுப்பிடுங்க. அனுப்புறேம்மா. ஓகே அனுப்புறேன். ஓகே. எல்லாம் நார்மலா இருக்கு. டென்ஷன் ஆகிறதுக்கு அவசியம் இல்ல. நான் உங்களுக்கு சில மெடிசின்ஸ் கொடுக்கறேன். அதை சாப்பிட்டா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. உங்களோட ஃபுல் நேம் என்ன? ஷர்லின் லுத்ரா. உங்க ஹஸ்பண்டோட நேம்? ரிஷப் தானே, சரியா? என் ஹஸ்பண்டோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர்? கிருத்திகா தான் இப்ப சொன்னா. கிருத்திகாவா? ஆமா, கிருத்திகா தான். கிருத்திகா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவ கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவதான் இப்ப என்கிட்ட நீங்க அவளோட அண்ணன் ரிஷபோட ஒய்ஃப்னு சொன்னா. டாக்டர், என் ஹஸ்பண்ட் வெளியே வந்திருக்காருன்னு சொன்னீங்கல்ல? அவர் வந்துட்டாரு. இந்நேரத்துக்கு கிருத்திகா நல்லா கிளாஸ் எடுத்திருப்பா. நீங்க உங்க ஹஸ்பண்டோட வரன்னு என்கிட்ட சொல்லிருந்தீங்கல்ல. நீங்க உங்க ஹஸ்பண்டோட வர விஷயத்த நான் கிருத்திகா கிட்ட சொல்லிட்டேன். அப்ப உங்க ஹஸ்பண்ட் இம்பார்ட்டன்டான கால்ல இருந்தார்ல, இப்ப அவர் வந்துட்டாரு. ஐயோ, என்னன்னு சொல்றது? என் அம்மா ஏன் இப்படி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க? போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அது சட்டம். என்னால இப்படி தலைமுறைவா எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ராக்கிமா மட்டும் இல்ல, இந்த ஸ்ருதியும் தான் சேர்ந்து பண்றா. அது ஸ்ருதியும் சமீரும் அம்மா கூட சேர்ந்துட்டாங்க. உனக்கு தான் ஸ்ருதியை பத்தி தெரியுமே. இதெல்லாம் பண்ண சொல்லி சொன்னா போதும், அவ ஓவர் எக்ஸைட்டட் ஆயிடுவா. வேலையை முடிச்சிட்டு தான் அடங்குவா. பிரீதா, உனக்கே தெரியும்ல. நான் என்ன தெரியும்? நான் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லையே. நான் சொல்றதுக்குள்ள என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருச்சா? நீ அப்படி என்ன சொல்ல போற? போலீஸ் கஸ்டடிக்கு திரும்பி போகணும்னு தானே சொல்ல போற? சத்தியமா சான்ஸே இல்ல பிரீதா. ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட. புத்திசாலி ஆயிட்டனா? கண்டிப்பா இல்ல. நான் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப புத்திசாலி தான். ரியலி? புத்திசாலியா? நான் உன்னை 4th ஸ்டாண்டர்ட் ஃபெயில்னு சும்மா சொல்றது இல்ல. நீ புத்திசாலி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறதுனால தான் நீ புத்திசாலியா இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ... அது சரி. இல்ல, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப புத்திசாலியா இருந்தேன். என் மூளையும் கரெக்டா வேலை பார்த்துச்சு. ஆனா எப்ப நான் உன்னை பார்த்தேனோ, உன் பேச்செல்லாம் கேட்டேனோ, நீ எப்படி பேசுவ, எப்படி சண்டை போடுவ, எவ்வளவு ஆர்கியூ பண்ணுவ, எவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருக்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஆயிட்டேன். அப்படியா? அப்ப நீ முன்னாடியே புத்திசாலியா? ஆமா, ரொம்ப புத்திசாலி தான். ஓகே, அப்படின்னா நான் உன்னை விரும்பினது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமே. அப்படியா? மாட்னியா? உனக்கு ஒண்ணுமே தெரியல பாத்தியா? நீ புத்திசாலின்னு நீயே சொன்னா பத்தாது. ஓகே, சரி. அப்போ உனக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்குமா? யா, அதனாலதான் நான் உன்னை பிருத்திவியை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்னேன். ஏன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியா? நான் தானே முதல்ல கேட்டேன். அப்ப பதிலையும் முதல்ல நீயே சொல்லு. நான் முதல்ல கேள்வி கேட்டிருக்கேனா? நீ தானே முதல்ல பதில் சொல்லணும். சொல்லணும். நீ முதல்ல சொல்லு. என்னது? ஃபர்ஸ்ட். ஓ, விட்டுத்தல. அப்படினா நீ பதில் சொல்ல விரும்பல. சரி விடு, போகட்டும். பிரீதா, இங்க பாரு, என் மேல மர்டர் சார்ஜஸ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவாங்க. 3rd டிகிரி கூட நடக்கலாம். அப்படின்னா என்னன்னு தெரியும்ல. கரண்ட் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே நான்... சோ இப்பவே சொல்லிடு, உன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்ச? முதல்ல நீ இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்து. உன்னை யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் இருக்கேல, யாராவது உன் மேல கை வச்சுதான் பாக்கட்டுமே. ஆக்சுவலி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சனா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் உன் கூட பழக ஆரம்பிச்ச உடனே, உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே
உன்னோட பேச்ச கேட்க கேட்க நான் மெல்ல மெல்லமா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் ரைட். நான் சொன்னது கரெக்ட் தான். நீ என்னோட சைக்கோ ஃபேன் தான். என்ன ஆ சைக்கோ ஃபேன்? யா. உனக்கு இதெல்லாம் காமெடியா தெரியுதுல? என்ன கேலி பண்றல? நான் பாட்டுக்கு ரொம்ப இமோஷனலா உன்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொன்னா நீ அதையும் கேலி பண்றல? சரி, இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ஒன்றும் விளையாடல, உண்மையை தான் சொல்றேன். நீ என்னை பத்தி உண்மையிலேயே என்ன ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அதை நீ சொல்லி கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. நான் அப்படிதான், மாறவே மாட்டேன். என்ன நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு என்னால சொல்ல முடியல. ரைட்? ஓ, நீ என்னைக்குமே திருந்த மாட்ட. எப்பவுமே உன்னை பத்தி தான் யோசிப்ப. ஆக்சுவலி என்னோட கன்ஃபெஷன் இப்ப பாதி தான் முடிஞ்சிருக்கு. நான் ஃபுல்லா கன்ஃபெஸ் பண்ணல. இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். அது விஷயம் என்னன்னா, நீ இப்போ எந்த டைமை பத்தி பேசிட்டு இருக்க? கல்யாண டைம். அந்த டைம்ல என்னோட லைஃப்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ, என் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ, அதாவது உன்னோட ஆப்ஷன்ஸ், அவங்கெல்லாம் ஒன்னும் பெருசா தெரியல. அதாவது சும்மாதான் இருந்தாங்க. அவங்கள விட நீ பெட்டரா தான் இருந்த. பொதுவா சொல்லுவாங்களே, முழு குருடனுக்கு பாதி குருடன் பெட்டர். ஓ ஹலோ, நீ என்ன விரும்புனன்னு நீயே என்கிட்ட சொல்லிட்ட. அதனால பேச்ச மாத்தாத. நான் ஒன்னும் பேச்செல்லாம் மாத்தல. நான் உண்மையை தான் சொல்றேன். எது உண்மையோ அதுதான் உன்கிட்ட சொல்றேன். உண்மை கரண். ஓ ஹலோ, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். ஓகே, ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி. உண்மை என்ன அத சொல்லு. உண்மையை தான் சொல்ல வரேன். இல்ல இல்ல, முதல்ல இது கேளு. நான் கேட்க தயாரா இல்ல. ஐயோ கரண், கொஞ்சம் கேளு. நிஜமாவே ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்லு. நீ சொன்னல, அது கரெக்ட் தான். அதாவது மஹிரா அக்ஷய கொலை பண்ணல. அப்புறம் ஷர்லின் தான் பண்ணிருக்கா. வாட்? நீங்க இங்க என்ன பண்றீங்க பிருத்வி? சொல்லுங்க பிருத்வி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அவளோட ஹஸ்பண்டோட செக்கப்க்கு வர போறேன்னு சொல்லிருக்கா. அப்ப ஹஸ்பண்ட் நீங்க தானா? பிருத்வி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உனக்காக தான் இங்க வந்தேன். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சேன், அதான் இங்க வந்தேன். அப்புறம் ஏன் அவளோட ஹஸ்பண்டோட வந்திருக்கேன்னு சொல்றா? ஷர்லின் எதுக்காக அவளோட புருஷனோட வந்திருக்கேன்னு சொன்னா? ஷர்லின் இங்க வந்துட்டாங்களா? ஆமா, அவ வந்திருக்கா. என்ன? ஷர்லின் இங்க வந்தது எனக்கு தெரியாது. அதோட அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க என் அண்ணிமா, நான் அவங்க மச்சனன். நீ நீ என்ன சொல்ற கிருத்திகா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ ஏன் அப்படி சொல்ற? ஷர்லின் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னால எப்படி அப்படி யோசிக்க முடியுது? ஒரு அன்னைக்கு ஒரு மச்சனன் புருஷனா இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம், நீ அழுக வேண்டாம். நான் சொல்றதை கேளு. நான் சொல்றது மட்டும் கேளு. ஓகே? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் உனக்கு. நான் ஏன் இங்க வந்தேன்னு உனக்கு சொல்றேன். நான் இங்க வந்தது உனக்காக தான். நான் இங்க உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வந்து கிருத்திகா. நான் அதனால தான் வந்தேன், வேற யாருக்காகவும் வரல. அதான் உண்மை. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் இங்க இருந்து போய்கிட்டு இருந்தேன்னா ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு. இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் கால், கான்ஃபரன்ஸ் கால். நான் வண்டியை பார்க் பண்ணேன், கான்ஃபரன்ஸ் காலை அட்டென்ட் பண்றதுக்காக. காலையும் அட்டென்ட் பண்ணேன். அப்போ நீ இங்க வரதை நான் பார்த்தேன். நீ இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆறதை நான் பார்த்தேன். நான் உடனே கான்ஃபரன்ஸ் கால் முடிஞ்ச உடனே இங்க என்டர் ஆகி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணதான் நான் பார்த்தேன். கான்ஃபரன்ஸ் கால் முடிஞ்சிருச்சு. அதான் நான் இங்க வந்தேன், உனக்கு சர்ப்ரைஸ் தரதான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா நீ என்னன்னா ஷர்லினுடைய புருஷன், நான் அவங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஷர்லின் தான். அவளோட ஹஸ்பண்டோட செக்கப்க்கு வந்திருக்கிறதாவும் கொஞ்ச நேரத்துல அவர் வருவாருன்னு சொன்னா. ஆனா நீங்க வந்து நிக்கிறீங்க. ஐயோ, நான் என்ன ஷர்லினா? அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் கிருத்திகா? நீ என்ன நம்ப? ஆனா என்ன அது? கிருத்திகா, இவரு ஷர்லினோட புருஷன் இல்ல. டாக்டர், பொதுவா டாக்டர் கடவுளுக்கு சம்மன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. கேட்டுக்கிட்டியாமா? இவங்க சொன்னதை கேட்டல?
நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ என் பேச்சை நம்பவே இல்லைல்ல? உனக்கு வேலிடேஷன் தேவைப்படுதுல்ல? இவங்க சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல? அன்பிலீவபிள். கிருத்தி, நீ மறந்துட்டியா? நம்ம உறவுடைய ஆணி வேறு நம்பிக்கைமா நம்பிக்கை. ஆனா நீ என்ன நம்பவே இல்ல. நீ என்ன நம்பவே இல்லை. எங்க நம்பிக்கை இல்லையோ அங்க எந்த உறுதியும் எதிர்பார்க்கவே முடியாது. ஐம் சாரி பிருத்வி. பிருத்வி நில்லுங்க. பிருத்வி ப்ளீஸ். ஓ காட். நான் போயிட்டு வந்துடுறேன். பை. எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப இங்க வந்தாரே அவர் யாரு? எனக்கு என்ன தெரியும்? சரி பாய். ஏய் சாமி, நீ என்ன பண்ற? எதுக்கு எங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு ஏன் மேல எதுக்கு மோதுற? இங்க பாரு, பேலன்ஸ்லயே இரு, ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே? ஏன்னா ஒரு வாட்டி கண் அசந்தா கண்டிப்பா விபத்து நடக்கும். சோ ப்ளீஸ் இப்படி வந்து மோதுறத நிறுத்திட்டு நீ இந்த கதவை பாத்துக்கிட்டே இரு. ஸ்ருதி, 2 பேர் மோதிக்கிட்டாங்கன்னா தப்பு ஒருத்தர் மேல இருக்காது. 2 பேர் பார்வையை விலகுனாதான் விபத்து நடக்கும். என்ன உளற? 2 பேரும் மோதனா எப்படி 2 பேர் மேலயும் தப்பு இருக்க முடியும்? எவன் வந்து மோதுறானோ அவன் மேலதான் கண்டிப்பா தப்பு இருக்க முடியும். இங்க பாரு, நீ எனக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்காத. ஓகே? சட்டமா? எக்ஸாக்ட்லி. தப்பு பண்ணது நீ, அதோட ஏன் மேல பழிய போட்டுட்டு இருக்க? நீ மோதுனதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இது கிரைம் இல்லனா வேற என்ன? ஸ்ருதி, நடுவுல கிரைம் எங்க இருந்து வந்தது? இங்க பாரு, ஒருவேளை நீ வேகமா வந்து என் கை மேல மோதினா என் கை உடைஞ்சிருக்கும். அப்ப இது கிரைம் சீன் தானே? நீ ஆரம்பத்துல இருந்தே பைத்தியமா இல்ல இப்ப பைத்தியமா? இல்ல திடீர்னு உனக்கு என்னதான் ஆகுது? இல்ல, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்பவே என் மூளை குழம்பு போச்சு. அது சரி. தேவையில்லாம நான் கோவப்படுத்தாத. கோவப்படுத்துறேனா? ஆமா, நீ தான் கோவப்படுத்துற. என்ன என்ன இதெல்லாம்? நான் கரனை பார்க்கணும். எதுக்கு கரண் மாமாவை பார்க்கணும்? அதெல்லாம் பார்க்க விட முடியாது. எங்களால கண்டவங்கள இப்படி உள்ள அனுப்பி கரண் மாமாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சமீர், உன் மனசுல என் மேல ஏதாவது தப்பா இருந்தா கூட ப்ளீஸ் என்ன கரனை பார்க்க விடணும். ஒருவேளை உனக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தா கூட என்ன கரனை பார்க்க தடுக்க கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் சமீர். உனக்கு என்ன மூளை குழம்பி இருக்கா? என் மனசுல அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. கண்டதை பேசாதே நீ. இல்ல அது இங்க பாரு மகிரா, எங்க கிட்ட சொல்லிருக்காங்க கர்ணா நான் 2 நாளைக்கு யாரையும் பார்க்க முடியாது. 2 நாள் ஆன பிறகு யாரை வேணாலும் பார்க்கலாம். ஆனா இப்ப பார்க்க முடியாது. ஐ எம் சாரி. நோ நோ சாரி. இவள மட்டும் உள்ள போக விட்டுறாத ப்ளீஸ். ஓகே ஸ்ருதி. நோ மகிரா, சித்தி. சொன்னா கேளு. சித்தி, இந்த மாஹிரா எங்களை எவ்வளவு தொல்லை பண்றான்னு பாருங்க. கரண் மாமாவை பார்த்தே ஆகணும்னு சொல்றா. நீங்களே சொல்லுங்க, நம்மளால கரண் மாமாவை எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? கண்டவங்களை எப்படி பார்க்க அனுப்ப முடியும்? இங்க பாருமா, என் புள்ள. சித்தி, நீங்க உங்க புள்ள சைடு தானே? ஐ மீன் எங்க சைடு. சோ ப்ளீஸ் இவளுக்கு எடுத்து சொல்லி இங்க இருந்து போக சொல்லுங்க. சரிம்மா, நீ இப்ப சொல்றதும் கரெக்ட் தான். ஒன்னு தேவையில்லைங்கிறப்போ எதுக்கு வலுக்கட்டாயமா எடுக்கணும்? எக்ஸாக்ட்லி. சோ பாத்தீங்களா, ப்ளீஸ் இந்த மாகிராவை நம்மள தொல்லை பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போக சொல்லுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நான் யாரையும் அப்படி வலுக்கட்டாயமா எதையும் எடுக்க விட மாட்டேன். தேங்க்யூ சித்தி. நான் பாத்துக்கிறேன். ஓகே. மகிரா, நான் உன்கிட்ட உன்னை சொல்லவே மறந்துட்டேன். அட, உன்னோட அம்மா போன் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னுடைய அப்பா அவங்களுக்கு போன் பண்ணிருக்காராம். அதுவும் அவங்க கிட்ட மகிரா எங்கன்னு கேட்டிருக்காரு. கண்ணுல தென்படவே இல்லன்னு கேட்டிருக்காராம். டாட் போன் பண்ண சொன்னாரா? ஆமாப்பா, அவர்தான் போன் பண்ண சொல்லிருக்காருல. அதனாலதான் உன் அம்மா என்கிட்ட பேசினாங்க. அவங்கள நீ பார்க்கவே இல்லல்ல, அதான் கவலையா இருக்காங்க. நிஜமா? இந்த மாஹிரா கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்காளே. ஆமா, ஏன்னு தெரியல. நான் என்னமோ சும்மா தான் சொன்னேன். நான் சும்மா அப்பா பேரை சொன்னா ஓடிடுவான்னு நினைச்சேன். ஆனா அப்பா பேரை சொன்னதும் ஏன் இப்படி பயந்தா? பரவாயில்ல, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் என்ன புது பிளான் யோசிச்சுட்டு இருக்கான்னு. அப்புறம் நீங்க 2 பேரும் இப்ப வளர்ந்துட்டீங்க. அப்புறம் காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன அப்பப்ப கொஞ்சம் ஐயோ அப்படிலாம் இல்ல சித்தி. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த இருக்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுத்தமா இல்லதான். எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்ல.
ஏன்னா இவன் அவன் மனச மகிரா கிட்ட பறி கொடுத்துட்டானே. இங்க பார், அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் உன்னை ஏமாத்தினதா தானே அர்த்தம். நீ அவன்கிட்ட சுத்தமா பேசாத என்ன? நீ அவனை விட்டு விலகிரு. நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கப்பா. அப்புறம் சமீர், இங்க பாருப்பா, நமக்கு வேண்டியவங்க இருக்காங்களே, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க என்ன? நான் இது வந்துடுறேன். நீ சித்தி கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு பொய் சொல்லிருக்கியா? இல்ல ஸ்ருதி, இங்க பாரு, நீ என் முன்னாடி வரும்போதெல்லாம் நான் பயந்துடுறேன், டென்ஷன் ஆயிடுறேன்.